உதாரணத்தின் மூலம் இதை நாங்கள் நோக்குவோம். ரோசி மரத்தளபாட உற்பத்தி நிறுவனத்தின் 2019ஆம் ஆண்டின் மார்ச் மாத படிப்பு மேசை தொடர்பான தகவல்கள் வருமாறு. ரோசி நிறுவனம் ஒரு மரத்தளபாட நிறுவனம். அவைண்ட 2019 மார்ச் மாதத்துக்கான தகவல்கள். மரப்பலகை செலவு 1,10,000, தச்சர் சம்பளம் 45,000, ஏனைய நேர் செலவுகள் 20,000, ஆணிக்கான செலவு 4,000, கவலாளி சம்பளம் 20,000, தொழிற்சாலை வாடகை 10,000, மின்சாரம் 8,000, தொழிற்சாலை காப்புறுதி 11,000, இயந்திர பரிமாண தீவு 8,000. ரோசி வணிகத்தின் 2019ஆம் ஆண்டு மாசி மாதத்துக்கான உற்பத்தி கிரிய அட்டவணையை தயாரிக்க நாங்கள் வினாவப்பட்டிருக்கின்றது. இதற்கு விடையை நாங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ரோசி வணிகத்தின் நாங்கள் அந்த வணிகத்தின் பேர் இதை போட மாணவர்கள் மறக்க வேண்டாம். வணிகத்தின் பேர், அந்த காலப்பகுதி இரண்டையும் போட்டு உற்பத்தி கிரிய அட்டவணை என்று போட்டு நேர்மூலப்பொருள் கிரியம் நாங்கள் முதல் ஸ்லைடில் பார்ப்போம். வினாவில் இது அப்படியே வந்து போடுறோம். 1,10,000 போட்டோம். 1,10,000. அதே மாதிரி நேரே உங்களுக்கு இந்த வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. நேர் தச்சர் கூலி என்று வந்திருக்கு 45,000 அதை கொண்டு போடுறோம். ஏனைய நேர்கிரியம் அங்கே அது நேரடியாக தரப்பட்டிருக்கின்றது. ஏனைய நேர்கிரியம் 20,000. 1,10,000. நேர்பொருள் கிரியம், நேர்கூலி கிரியம் 45,000, ஏனைய நேர்கிரியம் 20,000. அதன் கூட்டுத்தொகை 1,75,000 இருக்கின்றது. தவறு வந்து விட்டது, சரி வராது. இனி மேந்தலை கிரியத்தை பார்ப்போம். அதாவது ஒரு இந்த உற்பத்தியை பொறுத்தவரையில் நேரடியாக ஒரு அளவு கண்டறிய முடியாத செலவினங்கள் தான் இவ்வளவு செலவினங்களும் அது உங்கள் தரப்பட்டிருக்கின்றது வினாவில். ஆணிக்கான செலவு சிறிய ஆணிகள் என்று வைக்கும்போது ஆணியை ஒரு மேசைக்கு எவ்வளவு ஏற்பட்டது என்று கண்டறிய முடியாது இருக்கும். எனவே அது நீர் செலவாக கருதப்பட்டிருக்கிறது. கிரியம், ஆணிக்கான கிரியம் 4,000. காவலாளி சம்பளம் 20,000, அது மாதாந்தம் வழங்கப்படுவதாக இருக்கும் 20,000. ஏனைய இது நான்கும். தொழிற்சாலை வாடகை, மின்சாரம், தொழிற்சாலை காப்புறுதி, இயந்திர பரிமாண தீவு இவ்வளவும் இங்கு காட்டப்பட்டு மொத்தம் நீர் செலவின் மேந்திர செலவினங்களின் உற்பத்தி மேந்திர செலவினங்களின் மொத்தம் 72,000. நேர்கிரியங்களின் பிரமாணம் 1,75,000. எனவே மொத்த உற்பத்தி கிரியம் 2,47,247,000 கணிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சரி மாணவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரமும் கற்ற விடயங்கள் உற்பத்தி கிரியம் சம்பந்தமானவை. இந்த உற்பத்தி கிரிய கூற்று தொடர்பாக கடந்த காலத்தில் இறுதி பரீட்சையில் வினாவப்பட்ட வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்ப்போம். இறுதி பரீட்சையை பொறுத்தவரையில் இந்த அலகில் உற்பத்தி கிரியம் சம்பந்தமான அலகில் தேர்ச்சி 7இல் பகுதி ஒன்றில் இரு வினாக்கள் வருகின்றது. வருவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதுக்கு 2 தர 1 புள்ளி 2 புள்ளி 2 புள்ளி. பகுதி ஒன்றை பொறுத்தவரையில் 2 புள்ளியும், பகுதி 2இல் 6ஆம் வினாவில் வினா 6இல் தனிக்கேள்விகளாக தரம் 2ஆம் பிரிவாக வந்து 4 புள்ளிகளுக்கு வருகின்றது. சில வருடங்களில் மேலதிகமாக 2 புள்ளிகளும் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே
இந்த ரெண்டையும் நாங்கள் இடத்துல வந்து போட்டால் 6 8 புள்ளி குறிப்பாக 6 தொடக்கம் 8 புள்ளிகளுக்கு இறுதி பரீட்சைகளில் இந்த அலகில் வினா கேட்கப்பட்டிருக்கின்றது என்ற வகையில் நாங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை இலகுவான பகுதி உள்ளவர்களே நீங்கள் கவனமாக இதை படித்து கொண்டால் இந்த அலகை இறுதி பரீட்சையில் நீங்கள் 6 தொடக்கம் 8 புள்ளிகளை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். இங்கு கடந்த 3 வருட வினாக்களும் அதுக்குரிய செய்கைகளும் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இதோடு நீங்கள் கிடைக்கின்ற ஏனைய வினாக்கள் இதையும் செய்து பார்த்து உங்களுக்கு கிடைக்கின்ற வேறு கடந்த கால தவணை பரீட்சை வினாக்கள் வினா பத்திரங்கள் ஏனைய பத்திரங்கள் உள்ள இந்த அலகு சம்பந்தமான விடயங்களை கற்று நல்ல தேர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் குறிப்பாக 6 தொடக்கம் 8 புள்ளிகளை இறுதி பரீட்சையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு வினாப்பட்ட வினாவை பார்ப்போம். பகுதி 1 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 31 32ஆம் வினாக்களுக்கு விடை தருக. பகுதி 1 32ஆம் இந்த உற்பத்தி கிரியம் சம்பந்தமான கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. வினா: தயாளன் தேங்காய் டோபிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வணிகத்தினை வாடகைக்கு பெற்ற கட்டடம் ஒன்றில் நடாத்தி வருகின்றார். தயாளன் தேங்காய் டோபிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வணிகத்தினை வாடகைக்கு பெற்ற கட்டடம் ஒன்றில் நடத்தி வருகின்றார். அவர் ஒரு நாளைக்கு 1000 தேங்காய் டோபிகளை உற்பத்தி செய்வதோடு அதுக்கான செலவு வருமாறு. இதைத்தான் நீங்கள் பகுதி 1 தெளிவாக வாசித்து அதுக்கு விடைகளை நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். தேங்காய் டோபிகளை உற்பத்தி செய்து விற்பனை வணிகத்தினை வாடகை கட்டடம் ஒன்றில் பெற்றிருக்கு. வாடகை கட்டடம் ஒன்றில் அதை நடத்துகிறார். அவர் ஒரு நாளைக்கு 1000 டோபிகளை உற்பத்தி செய்வார். ஒரு நாளைக்கு 1000 டோபிகளை உற்பத்தி செய்கிறார். அது செலவினங்கள் தேங்காய், சீனி மற்றும் ஏனைய பொருட்களுக்கு 7000, டொபி தயாரிப்பதற்கான கூலியாக 2500 ரூபாவும், நாளொன்றுக்கான கட்டட கூலி, கட்டடத்துக்கு வாடகை கிடைத்திருக்கிறார் அல்லவா, கட்டட அதுக்குரிய கூலியாக 300, நாளொன்றுக்கான எரிவாயு மின்சார செலவுக்கு 200 ரூபாவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். வினாவை பார்ப்போம். வினா: டொபி தயாரிப்பதற்கான கூலி இவ்வணிகத்தின் டொபி தயாரிப்பதற்கான கூலி நாளாந்தம் கொடுக்கின்றார். அது அலகு அடிப்படையில் என்ற வகையில் மற்றும் நாங்கள் இந்த பாட்பண்ணை பொறுத்தவரையில் பிழையான விடைகளை முதல் விலக்கி போட்டுத்தான் நாங்கள் சரியான விடைக்கு பெற வேண்டும். டொபி தயாரிப்பதற்கான கூலி என்ற வகையில் கூலி என்றைக்கு நேர்கூலி கிரியமாக இது இருக்க வாய்ப்பு குறைவு. என்றால் ஒரு டொபிக்கு இவ்வளவு ஏற்பட்டது என்ற வகையில் கொடுத்திருக்கிறார். ஏனைய நீர்க்கிரியமாகவும் வராது, உற்பத்தி மேந்தல கிரியவும் இல்லை. எனவே விடை முதன்மை கிரியமாகும். ஒரு அலகுக்கு ஏற்பட்ட என்ற வகையில் வழங்கப்பட்டதாக கருதி முதன்மை கிரியம் விடையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 32வது வினா: ஒரு தேங்காய் டொபி துண்டானது இந்த டொபியை 12 ரூபாய்க்கு விற்கப்படின் தயாளன் கிரியத்தின் மீது வைத்துள்ள லாப எல்லை. வித்தியாசமான கேள்வி. வழமையாக விற்பனை விலை கேட்பார்கள். விற்பனை விலை லாப எல்லை கேட்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய விடையை பார்த்தோம் என்றால் இங்கு உற்பத்தி கிரியம் இவ்வளவும் சேர்க்க வரும். தேங்காய், சீனி மற்றும் ஏனைய பொருட்களுக்கான கிரியம், அவற்ற கூலி, கட்டட வாடகை கூலி, எரிவாயு மின்சாரம். எனவே சேர்க்கும்போது இது 10,000 ரூபா. 10,000 ரூபா மொத்த கிரியமாக இருக்கின்றது. மொத்த கிரியம் 10,000 தரப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறார் என்று. எனவே 1000 பிரிக்கும்போது
10 ரூபா. இனி லாபம் இல்லை என போது கிரியம் 10 ரூபாவுக்கு கிரியம் 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். எனவே லாபம் 2 ரூபா தர 100க்கு 20 வீதமாக விடை வரும். திரும்ப பார்த்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே. 10 ரூபாய்க்கு விற்று என்று கண்டுபிடிச்சிட்டோம். 10 ரூபா கிரியம் 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு விற்றிருக்கின்றார். 10 ரூபா பொருள். எனவே லாபம் 2 ரூபா. இது 10 ரூபா கிரியமாக இருக்கேக்கில் 2 ரூபா லாபம் தர 100க்கு என மாற்றும்போது 100 வீதமாக கணக்கிடுதான் லாப எல்லை. 4வது விடை 20 வீதம் லாப எல்லை ஆகும் என்பது விடை. அந்த வருடத்தில் பகுதி 2இல் வினாவப்பட்ட வினாவை பார்ப்போம். நிர்மலன் என்பவர் பயன்படுத்தப்பட்ட போத்தல்களை உபயோகித்து பூச்சாடிகளை தயாரித்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். பூச்சாடிகளை செய்கிறார். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல் அதுகளை பயன்படுத்துகிறார். 2019 மே மாதத்துக்கான தகவல்கள். 2019 இந்த 19ல் ஒரு குறிப்பாக ஒரு மாதத்துக்குரிய தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. பிளாஸ்டிக் போத்தல்கள் கொள்வனவு 10,000, பூச்சாடிகளை தயாரிப்பதற்கான சம்பளம் 6,000, பூச்சாடிகளுக்கு வர்ணம் பூச்சிடல் செலவு 2,500, மின்சார செலவு 3,000, பூச்சாடிகளை தயாரிக்கும் இயந்திரம், இதை கொஞ்சம் கவனிக்கணுமானவர்களை, இயந்திரம் 60,000. இயந்திரம் முழுவதும் சில நாங்கள் பூக்களை செய்வதற்கு பயன்படுத்த இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்போம். இயந்திர பராமரிப்பு, இயந்திர பெருமான தேய்வு அதில் மட்டும்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 60,000 செலவாக கருதக்கூடாது. நீண்ட காலத்துக்கென பயன்படுத்த வாங்கப்பட்ட உண்டு. மேலதிக தகவல் தரப்பட்டிருக்கிறது. இயந்திரத்தை வருடாந்தம் 10 வீதம் எளிய நேர்கோட்டு முறையில் வருமானம் தேர்வு செய்யப்பட வேண்டும். சகல பொருளையும் உபயோகித்து மே மாதத்தில் 100 பூச்சாடிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மே மாதத்தில் 100 பூச்சாடிகளை உற்பத்தி செய்திருக்கிறோம். அங்கே மிச்சமாக போத்தல்கள் எதுவுமே இல்லை, முழுதும் பயன்படுத்தியாச்சு. அந்த விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது 31/5/2019 முடிவிட்ட மாதத்துக்கான உற்பத்திக்கிரிய அட்டவணையை தயாரிக்கிறார். உற்பத்திக்கிரிய அட்டவணையை பெற்றிருக்கிறார்கள். இப்படியே பார்ப்போம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிர்மலன் வணிகத்தின் பெயர், காலப்பகுதி கண்டிப்பாக போட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் புள்ளிகள் வழங்கப்படுவதை நாங்கள் கடந்த கால ஸ்கீமில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதில் மூலக்கிரியம் முதல் மூலக்கிரியத்தை கணிப்போம். அந்த ஃபோமெட்ருக்கு தானே உற்பத்திக்கிரிய அட்டவணைக்கு. அந்த வகையில் மூலக்கிரியம் வினாவுக்கு போவோம். மூலக்கிரியம் என்று போட்டு அது என்ன மூலக்கிரியம் இங்கே பிளாஸ்டிக் போத்தல் கொள்ளணும். பிளாஸ்டிக் போத்தலுக்கு 13,000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் போத்தல் வாங்கியிருக்கின்ற. இப்போ அதை கொண்டு வந்து போட்டோம். அடுத்தது என்ன வேறு பூச்சாடி தயாரிப்பதற்கான கூலி அது தரப்பட்டிருக்கின்றது 6,000. வச்சு தரப்பட்ட தகவலை வச்சு தான் நாங்கள் தயாரிக்க வேண்டும். எல்லா செலவினங்களும் இருக்காது. தரப்பட்ட செலவினங்களை தான் நாங்கள் கணக்கில் உள்ளடக்க வேண்டும். அப்போ மூலக்கிரியத்தை பொறுத்தவரையில் நேர் மூலப்பொருட்கிரியம் வந்திருக்கு, நேர்கூலிக்கிரியம் வந்திருக்கு. ஏனைய நேர்கிரியம் இல்லை, நாங்கள் அது போடவில்லை, போட தேவையில்லை. இனி மேந்தக்கிரியம் உற்பத்தி மேந்தல கிரியத்தை கணிப்போம். உற்பத்தி மேந்தல கிரியம் உற்பத்தி மேந்தல கிரியத்தில் நேர்பொருட்கிரியம் வரும். நேர்பொருட்கிரியமாக அங்கே வர்ணம் பூச்சிடல், இது வந்து நேர்கிரியம், முன்னாடியாக கண்டறிய முடியாது. 2,500 ரூபா அது கொண்டு போட்டோம். அடுத்து மின்சார செலவு மின்சாரம் 3,000 ரூபா, அதையும் கொண்டு அங்கே போட்டிருக்கின்றோம். இயந்திர கொள்ளுணவு 60,000 செலவினமாக காட்டக்கூடாது. அதுதான் நீங்கள் மாணவர்கள் கவனிக்க வேண்டும். தகவலும் தரப்பட்டிருக்கின்றது. தந்திருக்க இயந்திர பெருமானத்தை 10 வீதம் என்று
இயந்திரம் இப்படி நீங்கள் கணித்து காட்டலாம். நீங்கள் பரீட்சை நோக்கில் நீங்கள் கீழே அதை செய்து காட்டலாம். திருத்துவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது தவறு விட்டால் கூட உங்களுக்கு புள்ளிகள் வழங்க வாய்ப்புகள் பெறலாம். இயந்திர பெருமானத்தை கணிக்கப்பட்டிருக்கின்றது 60,000க்கு 10 வீதம், 100 மேல் 10 வீதம் தர. இதான் முக்கியமானவர்களை ஒரு மாதத்திற்கு 12 பிரிக்க இல்லை, ஒரு மே மாதத்துக்கு தானே. அப்போது 12 பிரித்தால் 500. அந்த 500 வந்து இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இது மின்சாரம், இது வர்ணப்பூச்சிடல். எனவே 3ஐயும் கூட்டும்போது 6,000. ஏற்கனவே கணித்திருக்கின்றோம். மூலக்கிரயம் 19,000. எனவே மொத்த உற்பத்தி கிரயம் 25,000. இவ்வாறு நீங்கள் விடைகளை வழங்கும்போது பரீட்சை நோக்கில் நீங்கள் முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்படியான கணித்தலை நீங்கள் செய்து காட்டிக்கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும். சரி மாணவர்களே, தொடர்ச்சியாக 2019 நாங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டு தேர்ச்சியில் வினாப்பட்ட வினாக்களை நோக்குவோம். 31ஆம் வினா பார்ட் 1ல் பூச்சாடிகளை தயாரிக்கும் வணிகம் ஒன்றின் 2018 அக்டோபர் மாதத்துக்கான மொத்த உற்பத்தி கிரயம் 1,50,000 காணப்பட்ட அதேவேளை இம்மாதத்தில் 500 பூச்சாடிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. பூச்சாடி ஒன்றின் உற்பத்தி கிரயத்தின் மீது 20 வீத லாப எல்லை பேணப்படின் பூச்சாடி ஒன்றின் விற்பனை விலை. இங்கே பாருங்கள் மாணவர்களே, 2018 அக்டோபர் மாதத்துக்கான தகவல் என்ற அடிப்படையில் மொத்த உற்பத்தி கிரயம் வந்திருக்கணும் 1,50,000. 500 பூச்சாடிகள் அந்த மாதத்தில் செய்திருக்கணும். பூச்சாடி ஒன்றின் உற்பத்தி கிரயம் லாப எல்லை 20 வீதம் 500. இதைத்தான் நீங்கள் குறிப்பாக வைத்துக் கொண்டீங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற மேலதிக பேப்பரில் இந்த செய்கையை செய்து போட்டு நீங்கள் விடைய போட்டுக்கொள்ளலாம். எழுமாறாக மனதில் கணித்து போட்டு விடைய போட்டீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் விடைகள் தவறான விடைகளை நீங்கள் அளிக்க நேரிடும். எனவே நீங்கள் உங்களை செய்கை பேப்பர் ஒன்று உங்களுக்கு பேப்பர் தந்து கொள்வார்கள். தாராளமாக அந்த பேப்பரை செய்கையை செய்து போட்டு நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இங்கே செய்கை காட்டப்பட்டிருக்கின்றது. அலகுக்கான கிரயம் பாருங்கள் மாணவர்களே, 1,50,000 மொத்த கிரயம் 500 பூச்சாடிகள் அந்த காலப்பதிவில் செய்யப்பட்டிருக்கு. எனவே ஒரு அலகுக்கான கிரயம் கண்டிருக்கின்றோம். ஒரு பூச்சாடி செய்வதற்கு 300 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. அது பின்னர் பூச்சாடி ஒன்றின் லாபம் 100 மேல் 20 தர 300 60 ரூபாய். நாங்கள் ஏற்கனவே கட்டிருக்கின்றோம். இந்த அலகில் பூச்சாடி ஒன்றின் விற்பனை விலை கிரயம் அதன் லாபம் சேர்க்கும்போது விற்பனை விலை வரும். இப்படி நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த விடையை தெரிவு செய்தால் மாணவர்களே சரியான விடையை நீங்கள் அளித்து அதுக்குரிய புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 18 இரண்டாம் வினா 32வது வினா பகுதி ஒன்றில் உற்பத்தி வணிகங்களது செலவு உருப்படிகள் சிலாபம், உற்பத்தி கிரயம் மூலங்கள் சிலாபம் முறையே எக்ஸ் y நிரல்களில் தரப்பட்டிருக்கின்றது. கூரையோடுகள் உற்பத்தி வணிகம் ஒன்றின் மின்சார செலவு எக்ஸ் நிரலில் உள்ள விடயங்களை வாசிக்கின்றேன். ஆடை தொழிற்சாலை ஒன்றின் ஆடை தயாரிப்பதற்கான கூலி, பாதனை உற்பத்தி வணிகம் ஒன்றின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கூலி, புத்தக வெளியீட்டாளரின் முறை கட்டணம். ஒவ்வொரு நிறுவனங்களின் செலவினம் தந்து வை நிரல்ல அந்த செலவினம் வகை தரப்பட்டிருக்கின்றது. ஏ நேர் கூலிக்கிரயம், பி ஏனைய நேர்கிரயம், சி நேர் ஊழியக்கிரயம், டி ஏனைய நிரல்கிரயம். வினா மேலே தரப்பட்ட எக்ஸ் நிரலில் உள்ள செலவு உருப்படிகளுடன் வை நிரலில் உள்ள உற்பத்தி கிரிய மூலங்கள் பொருந்தக்கூடிய சரியான ஒழுங்குமுறைகளை காட்டும் விடை. பார்த்துக்கொள்ளுங்க மாணவர்களை, நீங்கள் உங்கள் பேப்பர் பென்சிலால் நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளலாம். கூரை ஓடுகள் உற்பத்தி வணிகம் ஒன்றின் மின்சார செலவு இது ஒரு ஏனைய நீரில் கிரயம் உற்பத்தி மேந்திரைகளை வரும். இப்படிங்க பென்சிலால் இணைச்சு போட்டு அதே மாதிரி ஆடை தொழிற்சாலை ஒன்றின் ஆடை தயாரிப்பதற்கான கூலி ஒரு ஆடைக்கு எவ்வளவு ஏற்பட்டன்னு கண்டுகொள்ளலாம்.
எனவே மாணவர்களே, இதை நாங்கள் இப்படி நினைச்சுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த விடையை நாங்கள் நோக்குறோம். என்ன டிசி 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 2 விடை தான் நாங்கள் நெருக்கிறோம். இந்த விடைகள் 2ம் பொருத்தமில்லை. இதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பாதணி உற்பத்தி வணிகம் ஒன்றின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கூலி பாதுகாப்பு உத்தியோகர்கள் நேரில் உழைக்கிறீர்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். என்ன மாதாந்தம் வழங்கப்படும். எனவே நாங்கள் ஏக்கு வந்து விட்டோம். அப்போ இந்த விடைக்குத்தான் நாங்கள் நெருங்குகிறோம். அப்போ இந்த விடையும் தவறாக இருக்கும். கடைசி புத்தக வெளியீட்டாளர் இறைக்கட்டணம் என்பது ஒரு நேர்க்கிரியமாக இருக்கின்றது. மாணவர்களே, உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கின்றது. புத்தக வெளியீட்ட இறைக்கட்டணம் என்பது அழகுக்காக வழங்கப்படுவதாக இருக்கும். அது ஏனைய நேர்க்கிரியமாக கொள்ளப்படும். அந்த வகையில் விடை 3வது டிசி ஏபி. அதே வருடத்தில் பகுதி 2இல் உள்ள வினாவப்பட்ட வினாவை பார்ப்போம். பின்வருவன அலிமேரிகளை தயாரிக்கும் சண்முகம் வணிகத்தின் 2018 நவம்பர் மாதத்துக்கான சில தகவல்கள் ஆகும். மரம் தொடர்பான கிரியம் 1,00,000, மாதாந்த மின்சார கட்டணம் 2,500, தச்சு வேலை செய்பவரின் கூலிகள் 60,000, ஏனைய நேர் செலவுகள் 17,500, தச்சு வேலை கடைக்கான வாடகை 20,000. நவம்பர் மாதத்தில் 5 அலிமேரிகள் தயாரிக்கப்பட்டன. அலிமேரி ஒன்றின் விற்பனை விலை 50,000. ஒரு வித்தியாசமான வினா மாணவர்களை நீங்கள் கவனமாக செய்க வழியை இப்போ செய்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய விடையை நீங்கள் கண்டறிவீர்கள். வேண்டப்படுவது 2018 நவம்பர் மாதத்துக்கான மூலக்கிரியம் அலிமேரி ஒன்றின் விற்பனை மூலமான லாபம். இதுக்குரிய செய்கைகள் நாங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்க்க இருக்கின்றோம். மூலக்கிரியம் உங்களுக்கு தெரியும். நேர் பொருட்கிரியம், நேர்கூலிக்கிரியம், ஏனைய நேர்க்கிரியங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும். வினாவின்படி மரம் தொடர்பான கிரியம் நேர் பொருட்கிரியம், தச்சு வேலை செய்பவரின் கூலி 60,000. ஏனைய நேர் செலவு நேரடியாக தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே 17,500. இந்த மூன்றும் கூட்டுத்தொகை மூலக்கிரியமாக இருக்கும். அது 1,77,500. இது லாபம்னா அலிமேரி ஒன்றின் விற்பனை மூலமான லாபம். விற்பனை மூலமான லாபத்துக்கு முதல் நாங்கள் என்னத்தை கணிச்சு கொள்ள வேண்டும் என்றால் மொத்த உற்பத்தி கிரியத்தை கணிக்கணும். மொத்த உற்பத்தி கிரியத்துக்கு எங்களுக்கு மூலக்கிரியம் கண்டுவிட்டோம். வினாவுக்கு போனால் மீதமாக இருப்பது இது சரி, இது சரி, சரி, இதெல்லாம் மாணவர்களே. இது இனி இருப்பது வாடகை, மாதாந்த மின் கட்டணம். இது உற்பத்தி மேந்தேரி செலவினமாக இருக்கும். அப்போ நான் பிரிம்பா கொண்டு காட்டியிருக்கின்றோம். 2,500, 20,000 சேர்த்தீங்கள் என்றால் 200,000. மொத்த உற்பத்தி கிரியம் 200,000. இனி அலிமேரி என்ன கணிக்கணும்? நாங்கள் அலிமேரி ஒன்றின் விற்பனை விலை தானே கணிக்கும். விற்பனை லாபம் தானே கேள்விப்பட்டவர்கள். அலிமேரி ஒன்றின் விற்பனை மூலமான லாபம். அப்போ வினாவில் தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே 5 அலிமேரிகள் செய்யப்பட்டது. அப்போ மொத்த கிரியத்தை நாங்கள் 5ஆல் பிரிக்க வேண்டும். மொத்த கிரியம் 200,000, அது 5ஆல் பிரித்தால் 40,000 கிரியம். வினாவில் தரப்பட்டிருக்கின்றது 50,000க்கு 50,000க்கு விற்கப்படுவதாக. அப்போ 40,000 ரூபாய் கிரியம் ஏற்பட்டதை 40,000 கிரியம் ஏற்பட்டதை 50,000க்கு விற்றால் லாபம். நீங்கள் இப்படி ஒரு செய்கை வழியை போட்டு இந்த வினாவை செய்து கொள்ளுங்கள். இலகுவாக இருக்கும். சமன்பாடை போட்டு அதன் மூலம் செய்து கொண்டு வரும்போது இதுக்குரிய விடையை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டு
வினாவப்பட்ட வினாவை பார்ப்போம். பார்ட் 1 நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 19, 18 ஆண்டுகளை வினாவப்பட்ட வினாக்கள். பாருங்கள் மாணவர்களை, பகுதி 1 31வது வினா. எல்லா வருடங்களிலும் 31 வினாவாக இருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பின்வரும் இடைவெளிக்கான சரியான விடையை தெரிவு செய்க. 31வது வினா, நேர் பொருட்கிரியம். ஒரு சமன்பாடு பூர்த்தி செய்வதான ஒரு வினாவாக காணப்படுகின்றது. நேர் பொருட்கிரியம், நேர் ஊழியக்கிரியம், நேர் பொருட்கிரியம், நேர் ஊழியக்கிரியம், ஏனே நேர்கிரியம், இவ்வளவு மூலக்கிரியம். இந்த மூளை நாங்கள் கூட்டினோம்டா அதுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? மூலக்கிரியம். மூலக்கிரியத்தோடு அப்போ இங்கே இந்த விட மூலக்கிரியம் வராது. நாங்கள் இடைவெளியினப்போ தானே வேண்டும். அலகுக்கான உற்பத்தி கிரியம் வராது. இப்படி மாணவர்கள் இங்கே தவறான விடைகளை கண்டு செய்யும்போது இந்த பகுதி கொண்ட பொறுத்தவரையில் எம்சிக்கு வினாக்களுக்கு விடை அளிப்பது இலகுவாக இருக்கும். இலாவையில் இங்கே வராது. இங்கே வர வேண்டியது என்ன? உற்பத்தி மேந்தள கிரியம். உற்பத்தி மேந்தள கிரியம். உற்பத்தி மேந்தள கிரியம். எனவே தான் இரண்டாவது விடை உற்பத்தி மேந்தள கிரியம். 32வது வினா, செங்கற்களை உற்பத்தி செய்யும் வணிகம் ஒன்றினால் களிமண் கொள்வனவுக்காக செலவு செய்யப்பட்ட ரூபாய் 8000 அவ்வணிகத்தின். பாருங்கள் மாணவர்களே, களிமண் செங்கற்கள் செய்வதற்கு பிரதான மூலப்பொருள் களிமண் தான். அப்போ நேர்பொருளுக்கு வேற நேர்பொருள் இங்கே எதுக்கு வரும் என்று சொன்னால் இதுக்கு வராது. உற்பத்தி மேந்தலைகளை வராது. மறைமுக கிரியர்களையும் வராது. நேர்கிரியம், மறைமுக கிரியம், நேர்கிரியம், மறைமுக மூலப்பொருளுக்கையும் வராது. எனவே மூலக்கிரியத்தின் ஒரு பகுதி. நேர்புறக்கிரியம் என்பது நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். மூலக்கிரியத்தின் ஒரு பகுதியாகவே நேர்பொருட்கிரியம் காணப்படுகின்றது. அந்த வகையில் அந்த களிமண் நேர்பொருட்கிரியமாகிய களிமண் மூலக்கிரியத்தின் ஒரு பகுதியாக என்பது முதலாவது விடை. இவ்வாறு நீங்கள் இந்த வினாவை அணுகும் போது சரியான விடையை நீங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக அந்த அதே வருடத்தில் 2017 பகுதி 2 வினாவப்பட்ட வினாவை பார்ப்போம். நம் சமன்பாட்டு வினாக்களாக இந்த வருடம் அமைந்திருக்கின்றது. வினா 6வது வினாவின் முதலாவது பகுதியின் ஆனா பிரிவு உற்பத்தி கிரியத்தின் மூலக்கூறுகளை பெயரிடுக. உற்பத்தி கிரியத்தின் மூலக்கூறுகளை பெயரிடுக. நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்ற மாணவர்களை, நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சமன்பாடை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் இதற்கு விடையாக அமையும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மூலக்கிரியத்தையும் உற்பத்தி மேந்தள கிரியத்தையும் கூட்டும்போது மொத்த உற்பத்தி கிரியம் கணிக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு ஒவ்வொரு வகைகளில் இந்த மொத்த உற்பத்தி கிரியத்தை, அதாவது உற்பத்தி கிரியத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இங்கே அதனால் தான் மாணவர்களே இங்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. 4 வகையில் நீங்கள் ஏதாவது ஒன்றை எழுதினால் அதற்கு இந்த கேள்விக்கு அது விடையாக அமையும். அதாவது மேற்காட்டியத்தில் ஏதாவது ஒரு முறையை காட்டியிருந்தால் புள்ளி வழங்கப்படும். என்ன முறை? நேர் உற்பத்தி கிரியம் நேரில் உற்பத்தி கிரியம் சேர்த்தால் மொத்த உற்பத்தி கிரியம் வரும். அல்லது முதற்கிரியம் அதோட உற்பத்தி மேந்தள கிரியத்தை கூட்டினாலும் முதற்கிரியம் உற்பத்தி மேந்தள கிரியத்தை கூட்டினாலும் உற்பத்தி கிரியம் வரும். அல்லது எல்லாத்தின் பிரிவுகளையும் முதல் மூலக்கிரியத்தின் பிரிவாகிய நேர்பொருட்கிரியம், நேர்குழிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம் அதோட உற்பத்தி மேந்தள கிரியத்தை கூட்டினாலும் உற்பத்தி கிரியம் வரும். அல்லது மாணவர்களே எல்லாத்தின் உள்ளடக்கங்களையும் எழுதிவிட்டால் முதன்மை கிரியத்தின் 3 பகுதிகளும் உற்பத்தி மேந்தள கிரியம் அல்லது நேர்கிரியத்தின் 3 பகுதிகளையும் எழுதினாலும் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான விடை அளித்ததாக கருதப்படும். அந்த வகையில் நேர்பொருட்கிரியம், நேர்பொருட்கிரியம், நேர்குழிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம் அதோட இவ்வளவு நேர்கிரியங்கள், அதோடு நேரில் பொருட்கிரியம், நேர்குழிக்கிரியம், ஏனைய நேர்கிரியம்
இந்த வகையில் மாணவர்களை இதில் ஏதாவது நீங்கள் ஒன்றை எழுதினால் இதுக்குரிய விடையாக அமையும். வினா 2 இரண்டாவது பிரிவாக வினாவப்பட்டிருக்கின்ற வினாவை பார்ப்போம். அச்சுக்கற்களை தயாரிக்கும் சக்தி வணிகத்தின் 2017 ஆகஸ்ட் மாதத்திற்கான சில தகவல்கள் கீழே தரப்படுகின்றன. அச்சுக்கல் ஒன்றுக்கான கிரியம். ஒரு கல்லை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு கிரியம் ஏற்பட்டது என்று காட்டப்பட்டிருக்கிறது. உற்பத்தி மேந்தல கிரியம் 20,000, மொத்த உற்பத்தி கிரியம் 60,000, நேர் மூலப்பொருள் கிரியம் 15,000, ஏனைய நேர் செலவுகள் 10,000. வேண்டப்படுவது ஆகஸ்ட் மாதத்தில் தயாரிக்கப்பட்ட அச்சுக்கற்களின் எண்ணிக்கை. அந்த மாதத்தில் எவ்வளவு அச்சுக்கற்களை உற்பத்தி செய்திருக்கிறோம் என்றதை கணிக்கட்டாம். அதே போன்று ஆகஸ்ட் மாதத்துக்கான நேர் ஊழிய கிரியம். இதற்குரிய விடைகளை நாங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் மாணவர்களே. விடை ஆனா 2000 அச்சுக்கற்கள் என்ன 2000 வந்து பார்ப்போம். மொத்த உற்பத்தி கிரியம் தந்திருக்கணும் 60,000. மொத்த உற்பத்தி கிரியம் தந்திருக்கணும் 60,000. ஒன்றும் விலை தந்திருக்கணும், ஒன்றின் உற்பத்தி கிரியம் தந்திருக்கணும், ஒன்றுக்கான கிரியம் தந்திருக்கணும் 30. நாங்கள் வழமையாக மொத்த உற்பத்தி கிரியத்தை அலகுகளின் எண்ணிக்கையால் வகுத்துத்தான் கிரியம் கணிக்கிறோம் நாங்கள். ஆனால் இந்த வினாவில் கிரியம் தந்தபடியால் மொத்த உற்பத்தி கிரியத்தை அலகின் கிரியத்தால் வகுக்கும்போது எத்தனை அலகுகள் அந்த மாதத்தில் உற்பத்தி செய்வது என்பதை கண்டறியக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் தயாரிக்கப்பட்ட அச்சுக்கற்கள் எண்ணிக்கை 2000 என கணித்திருக்கின்றோம். நீங்கள் கணித்து 2000 நேரடியாக மனதால் பார்க்காமல் நீங்கள் கணித்து போட்டால் தான் அந்த விடை கூட விரும்பப்படும். ஆவன்னா நேர் ஊழிய கிரியம் இது படுத்த விட்டோம். இது தேவையில்லை. உற்பத்தி மேந்தல கிரியம் இதை வச்சுக்கொண்டு இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவை. உற்பத்தி மேந்தல கிரியம், மொத்த உற்பத்தி கிரியம், நேர் பொருட்கிரியம், ஏனைய நேர் செலவுகள் இவ்வளத்தையும் எடுத்துக்கொண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான நேர் ஊழிய கிரியம் என்பது மாணவர்களே ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் நேரடியாக ஒரு பொருளுக்கு ஏற்பட்ட ஊழிய கிரியம் என்று நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வாறு நீங்கள் ஒரு சமன்பாடு எழுதுவதன் மூலம் கேட்கப்பட்ட வினாக்கு நாங்கள் விடையை அளிக்கக்கூடிய இருக்கும். அதாவது மொத்த உற்பத்தி கிரியம் சமன் மொத்த உற்பத்தி கிரியம் உங்கள் வினாவில் தந்திருக்கிறது தரப்பட்டிருக்கின்றது 60,000 என்று ஏற்கனவே கணிச்சிருக்கின்றோம். இதில் மொத்த உற்பத்தி கிரியம் இது என்னென்ன எவ்வாறு வந்ததுன்னு சொன்னால் நேர்பொருள் கிரியம் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் விடை அளித்து கொண்டு தெரியாததை கண்டுகொள்ளலாம். நேர்பொருள் கிரியம், ஏனைய நேர் செலவுகள், உற்பத்தி மேந்தல கிரியம். பாருங்க மாணவர்களே, உற்பத்தி மேந்தல கிரியம் தரப்பட்டதை போடுவோம். உற்பத்தி மேந்தல கிரியம், நேர்பொருள் கிரியம், நேர்மூலப்பொருள் கிரியம், அதே போன்று ஏனைய நேர் செலவுகள் விளத்தையும் போட்டால் விளவத்தின் கூட்டுத்தொகை 60,000 வர வேண்டும். வினாவப்பட்டது நேர் ஊழிய கிரியம். நேர் ஊழிய கிரியம் தான் இதன் மிகுதியாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க மாணவர்களே, 15,000 ,
இந்த 10,000 உற்பத்தி மேந்திர கிரயம் 20,000 இதன் மொத்தம் 15,000 25,000 45,000. எனவே மாணவர்களை மொத்த உற்பத்தி கிரியம் 60,000 இவற்றின் இந்த மூன்றின் கூட்டுத்தொகை 40,000 இருந்தால் நேர் ஊழிய கிரியம் மிகுதியாக இருக்கும் என்ற வகையில் தான் 60,000 இருந்து இந்த 45,000 கழிக்கும் போது இந்த 15,000 விடையாக வரும். எனவேதான் மாணவர்களே இந்த 15,000 நான் நேர் ஊழிய கிரியமாக கணித்து காட்டியிருக்கின்றேன்.